தெரியல. வள்ளூர் கோட்டத்தில் இருக்கிற பாத்ரூம் தாங்க இங்கே பாருங்கள். 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் பாத்ரூம். எங்க தண்ணி சர்பத்து மாதிரி இருக்குங்க. அன்னை தமிழ் மொழி காலமெல்லாம் கடந்து நிற்கும் நம் தமிழ் மொழி. உள்ள யாரே உட்காந்துருக்கிற இடத்துல தெரியல. ஏய் நம்ம திருவள்ளூர்ப்பா. ஆமாம். 133 அதிகாரம் 1330 குறள். சரியா? எவ்வளோதான் தூரம் போனாலும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் தூரம் போகாது. டிக்கெட் எதுவுமே வாங்கலை. எனக்கு அதிசயமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் தாங்க இருக்கிறோமே. கரெக்டாக எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தருண்குமார் வீட்டு மொட்டை மாடியில் தாங்க இருக்கிறோமே. தருண்குமார் வீட்டு மொட்டை மாடி தான் சொந்த வீடு இல்லைங்க, இங்கே கொடுத்தனும் இருக்கும். ஆமாங்க, லீஸுக்கு தான் இருக்கிறான். எதனால் இந்த இடத்த பார்த்து நான் பிளாக் ஷூட் பண்ண ஆரம்பித்தேன்னா, இந்த இடம் வந்து சுற்றி அமைதியாக இருக்குங்க, கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கும். இப்போ இங்கேருந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என் நண்பன் கூட மீண்டும் ஒரு பயணம். அது என்ன இடம்னு சொல்லிட்டு நான் போக போக மோட்டாரில் கண்டினியூ பண்ணுறோம். எப்படியா இருந்தாலும் தமிழ்லைன் பார்த்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், தருணோட அப்பார்ட்மெண்ட்லேருந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல்லாகவே தருணோட அப்பார்ட்மெண்ட் தான். எல்லாத்தையும் லீஸுக்கு விட்டு வச்சுருக்கான். லீஸுக்கு விட்டு ட்ரேடிங் பண்ணுகிறான் ஃப்ரெண்ட்ஸ் அவன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கேருந்து நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வள்ளூர் கோட்டம் தாங்க போகிறோமே. சென்னையில் இன்னும் ஒரு சில இடம்லாம் சுத்தாமல் இருக்குது. நம்ம ஆரம்ப கட்டத்தில் நம்ம தருண்குமார் கூட தான் சுற்றின்னு இருந்தோம். இப்போ கல்யாணம் ஆன பிறக்கும் தருண்குமார் தான் சுற்றுறோம். அதாவது எல்லாருக்கும் ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க. நம்ம எவ்வளோ தான் தூரம் போனாலும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் தூரம் போகாது. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு தாங்க நம்ம தருண்குமார் நமக்கு. இன்னும் சென்னையில் நம்ம எந்தெந்த இடத்துலாம் கவர் பண்ணாமல் இருக்கிறோம் தலை. ஊறப்பட்டது கிடக்குது. எக்மோர் மியூசியம் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சயின்ஸ் எக்ஸிபிஷன் ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து இந்த அடையாரில் பெரிய ஆலமரம் ஒன்று விழுதியாக இருக்குன்னு சொல்லுவாங்க, அது ஒன்று இருக்குது. சேத்பட்டு போயிட்டேன். அது ஆரம்பம் ஓப்பன் பண்ணோடனே போயிட்டேன். சேத்பட்டு அது என்னது நீ சொல்றது வேற. இல்லை, நான் ஒரு பார்க் போனேன் தலை, அது சேத்பட்டு இல்லை, அரும்பாக்கம். அது வேற ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஆமாம், சேத்துப்பட்டு இல்லை. சென்னை நகர் போயிருக்கேன், சேத்துப்பட்டு போகல. ஆக்சுவலாக இது வந்து வைஃப் கூட தான் இந்த இடத்துக்கு போகணும், வள்ளூர் கோட்டம் போகணும்னு நினச்சின்னு இருந்தேன். அவங்களால இப்போ வர முடியாத சுச்சுவேஷனால நம்ம தருண்குமார் கூட நிறைய இடத்துல நிறைய பேர் கூட பிளான் பண்ணுவாங்க. ஆனால் நான் கடைசியில் போக வேண்டியது தருண் கூட தான் இருக்கும். ஏன்னா அந்த தற்கொலை தான் தண்டமாக சுற்றி நடக்குது. அப்படிலாம் கிடையாதுங்க. அவன் எவ்வளோ பெரிய பிஸிமேன் தெரியுமா. இருக்கிறது அவனுக்கு வாரத்தில் 2 டேஸ் தாங்க. அந்த 2 டேஸ் ஃபேமிலிக்கு ஒதுக்கணும்னு சொல்லிட்டு வருவான். ஆனால் அந்த ஃபேமிலி விட்டுட்டு என் கூட ஓடியாந்துருவான். அப்போ பார்த்துங்க அதோட அந்த ஃப்ரெண்ட்ஸோட வேல்யூ, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட வேல்யூ எந்த அளவு இருக்குதுன்னு. இந்த சேனல் வந்து நாங்கள் 2 பேர் சேர்ந்து தாங்க ஓப்பன் பண்ணோம். 2 பேரும் பார்ட்னர்ஷிப் மாதிரி தான். அந்த கேமராலேருந்து சேனல் இது பண்ணுறதுலேருந்து எல்லாமே பார்ட்னர்ஷிப் மாதிரி தான் பண்ணியிருந்தோம். அப்புறம் ஒரு சின்ன சம்பவத்தினால நாங்கள் 2 பேர் பிரிஞ்சுட்டோம். பிரிகிறப்போ ஒரு வார்த்தை சொல்லிட்டான், இதுக்கப்புறம் அவங்க கூட ஒரு பார்ட்னராக என்னால் இருக்க முடியாது, ஆனால் உன்னோட ஃப்ரெண்டாக அவங்க கூட இருப்பான்டா அப்படின்னு சொன்னான். இப்போ வரைக்கும் அப்படி தாங்க இருக்கிறானே. ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தான் பிளாக் கண்டினியூ பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு கேமரா ஆஃப் ஆயிடுச்சு. எப்போ ஆஃப் ஆச்சுன்னே தெரியல. இங்கே வந்து பார்க்குறப்ப தான் தெரியுது கேமரா ஆஃப் ஆயிருக்குன்னு. நம்ம வந்து வள்ளூர் கோட்டம் பக்கத்தில் வந்துட்டோம். வந்துட்டோன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டோம், வள்ளூர் கோட்டமே வந்துட்டோம். அங்கே பார்க்கிங்கில் வண்டி விட்டுட்டு இப்போ ஹெல்மெட் லாக் பண்ணியிருக்கோம். லாக் பண்ணிட்டு உள்ளே போகிறோம். உள்ளே போய்ட்டு உங்களுக்கு பிளாக் கண்டினியூ பண்ணுறோம். வள்ளூர் கோட்டம் உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். டிக்கெட் எதுவுமே வாங்கலை. எனக்கு அதிசயமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. இதுக்கு பெயிண்ட் யார் அடிச்சதுன்னு சொல்லுங்கள். நம்ம தருண்குமார் ஏஷியன் அவன் தாங்க சொல்லிருந்தான். வந்து பார்த்தோன்னே சொல்லிருந்தான். நல்லா இருக்கு. இப்போ தான் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி ரெடி பண்ணாங்களா ஆளு. இன்னும் 2 மாதம் அதுக்குள்ள 2 மாதம் அவன் தான் சொல்லி எனக்கு தெரியும், எனக்கா தெரியாது. நல்லா இருக்குதுங்க. நான் உள்ளே போய் காட்டுறேன் பாருங்க. அந்த பெரிய தேர் அதுக்கு பின்னாடி இருக்குதுங்க. இங்கே வந்து நல்லா உட்காந்து பார்க்குற மாதிரி நல்லா இருக்குது. நான் ஏன் ஈவினிங் டைம் சூஸ் பண்ணி வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங்கில் வந்தீங்கன்னா நம்ம பகலில் எப்படி இருக்கும் வியூ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்புறம் நைட் ஆனால் லைட் செட்லாம் போடுவாங்க, அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் தாங்க நான் ஈவினிங்கில் வந்தேன். அறம் பொருள் இன்பம். அறம் பொருள் இன்பம். நான் இங்கேருந்து இந்த ரயில் மாவட்டத்தில் பார்த்தோன்னா கரெக்டாக எப்படி தெரிஞ்சிச்சு. சரி, ஓகே, விடு. உள்ளே ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது. ரெசார்ட் ரெஸ்டாரண்ட்னு சொன்னேன். அப்படியே கலாய்க்காத, கழுவி ஊற்றாத. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா வள்ளூர் கோட்டத்தில் தெரியல. வள்ளூர் கோட்டத்தில் இருக்கிற பாத்ரூம் தாங்க இங்கே பாருங்கள். 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் பாத்ரூம். யாருமே இல்லை, நாங்கள் 2 பேர் தான் ஈவினிங் போயின்னு இருக்கோம். தலை, இதெல்லாம் நீரில் போட்டால் பிரச்சனை வருமா? யாரா இருந்தாங்கன்னா போட்டால் பிரச்சனை வரும். யாருமே இல்லைல்ல, நம்ம 2 பேர் தானே, பிரச்சனை வராதானே. எப்போ அடிக்க வச்சது மூத்திரத்தை விட்றப்போ ஒரு ஃப்ரீடம் கிடைக்குது பாரு, அது ஒரு தனி விதமான சுகம் தானே. அந்த ஃப்ரீடம் எங்கேயுமே கிடைக்காது.
என்ன சொல்லுங்க கண்டென்ட் மோட்டோ போகுது. புரியல. கண்டென்ட் மோட்டோ பிளாகிங் வேற எதுக்கோ போகுது. அப்படியா? ட்ராவல் ஆகும். வாட் எவர் இட் இஸ். என்ன தெரியல உனக்கு அதுக்குள்ளே முடிஞ்சிச்சா? சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் அப்படின்னு குடிச்சு பாரு. கொலா தண்ணியை குத்தி ஸ்கேம் பண்ணுறாங்களாம் பார்ப்போம். குடி. ஏங்க தண்ணி சர்பத்து மாதிரி இருக்குங்க. சவுண்டாக சொல்லுங்க. ஏங்க தண்ணி சர்பத்து மாதிரி இருக்குது. கேன் தண்ணி தான். இல்லை எனக்கு புரியல. டிக்கெட்டே வாங்கல. 0 இன்வெஸ்ட்மெண்ட்டு. 0 இது உள்ளே வரத்துக்கு. கேன் தண்ணி இது. பாத்ரூம் ஃபெசிலிட்டி தரமாகுது. கொஞ்சம் சவுண்டாக பேசினா நல்லாயிருக்கும். பாத்ரூம் ஃபெசிலிட்டி தரமாகுது. இதுவே வெளிலலாம் போனால் டூரிஸ்ட்லாம் அடிக்கிறானுங்க. பட்டாரம் அடிக்கிறானுங்க. இதுவுமே டூரிஸ்ட் தான் தலை. ஆனால் டிக்கெட் இல்லை தான் எனக்கு பெரிய அதிசயம். எல்லாம் கொஞ்சம் காலம் கொஞ்சம் நேரம் தான். அதுக்கப்புறம் இதாகிடுமா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இவங்களால மெயின்டைன் பண்ணணும். கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் கொடுத்துருவாங்க. அவன் என்ன பண்ணுவான், மெயின்டைன் பண்ணுறது காசு எங்கே கேட்பான், நம்ம கிட்ட தான் கேட்பான். அதுக்கு யார்கிட்ட டிக்கெட் போடுவோம், நம்ம கிட்ட தான் டிக்கெட் போடுவோம். மதுரை நாயக்கர் மஹால் அந்த மாதிரி மாதிரி இருக்கு. அவன் தலைவன் 2.0 என்ன தலை பிளிங்க் ஆகுது எல்லாம். கேமரா மட்டும்தான் பிளிங்க் ஆகுது. ஏன் அப்படி ஆகுது தெரியலையே. லைட்டு இருக்கிறதுனால அப்படி ஆகுதுன்னு நினைக்கிறேன். வீடியோவில் எதுவுமே தெரியுமோ? இந்த டிவியில் ஓடும் போத்தியா அதேமாரி ஓடும். நீங்கள் தான் சொல்லுங்கள். தெரில, ஃபோனில் கனெக்ட் பண்ணி எடிட்டிங் பண்ணுறப்ப தெரியும். ஐயப்பன் வள்ளுவர் அரங்கம் நிறைய இது ஓப்பன் தலை. இப்போ ரெடி ஆகிடுச்சு தலை. அப்போ அது கோளாறு இது இப்போ வந்துச்சுடா. கோளாறு பிடிச்சதா இது. கேமரா வேணாம். சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க. சும்மா ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட இந்த பாருங்க நடந்து வாக்கிங் போகலாம். சூப்பராக இருக்குது. என் ஒய்ஃப் ஒரு நாள் கூட்டின்னு வரணும். கூட்டின்னு வந்து காட்டணும். அதுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை பார்த்தோன்னே அப்படி அழுவும், கதறும். என்னை விட்டு போயிட்டே சொல்லவே இல்லை. என்னை கூட்டின்னு போகிறோம் ஏமாற்றிட்டு பார்த்தியா அப்படிலாம் சொல்லும். பார்த்துட்டோம் பெரிய தேருக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதோ பாருங்க பெரிய தேர். பெரிய தேர் ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடி தெரியுதுல, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வள்ளுவர் கோட்டை தேர். தேர் மேலே கூட ஆளுங்க ஏறி பார்க்குறாங்க. நம்மளும் ஏற முடியும்னு நினைக்கிறேன். வாங்க ஏறி பார்ப்போம். ஆமாம் அந்த சைடு தான். ஏன்னா நம்ம இந்த சைடு மட்டும் தான் சுற்றினு வரணும். அந்த சைடில் போகல. மேலே இருக்குதுடா வழி. ஆமாண்டா மேலே போகணும் முழுக்குதுடா. ரேப்பிடோ ஓட்டுவோம்ல, அப்போ இந்த சைடில் போவேன். எத்தனை வாட்டி இந்த அப்படியே அண்ணன் பார்த்துன்னு போய் நேர்ப்பேன் தெரியுமா? இப்போ தான் உள்ளே வந்திருக்கேன். சென்னைக்கு வந்து 10 வருஷத்தில் நான் 5 வருஷம். நீ பிறந்ததுல இங்கே தான் இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்திருக்கேங்க. நான் இப்போ தான் வந்துருக்கிறேன். நான் வராது கூட பெரிய விஷயம் இல்லைப்பா. இருக்குது உனக்கு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் வந்து சரி விடு. அப்படியே சமாளிச்சிட்டான். நமக்குலாம் வரணும்னு ஆசைங்க. அதான் கூட்டணும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மேலே போய்கிட்டு இருக்கோம். எதுக்குன்னா அந்த தேருக்குள்ளே போகிறதுக்கு தான் மேலே போயின்னு இருக்கோம். மேலே மொட்டை மாடி ஏற்றம் தரமாக இருக்குது அங்கே பாருங்கள். நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் பார்த்தாவே கண்டுபிடிச்சிருங்க எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். நீங்கள் ஃபேமிலியோட அப்புறம் ஒய்ஃபோட வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கப்பு ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து ஷூட் பண்ணி போஸ்ட் பண்ணி இருக்கலாம். வேறு மாதிரி. நான் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கணும். நம்மளுக்கு கொஞ்சம் பகலோட பார்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் ஈவினிங் டைமாக இருக்கிறதுனால தரமாக இருக்குடா, பிரம்மாண்டமாக இருக்குது. அப்படியே ஒரு அலாட்டாக இருக்குது பாரு. ஸ்பேசஸாக அப்படி நெருக்கடி இல்லாமல் இருக்குது பாரு. வேறு மாதிரி திருவள்ளூர் அட்டி விட்டுனுக்குற கீழே வேறு சொல்கிறதுக்கு அளவே இல்லை தலை. வார்த்தையே இல்லை. நீ வேறு ஒரு வார்த்தையை இக்னோர் பண்ணிட்டேன். என்ன நான் மறுபடியும் சொல்கிறேன். திருவள்ளூர் அட்டி விட்டுனுக்குறாரு சார். இதோ தூக்கி காமிச்சா தான் தெரியுதாங்க. என்ன சொல்கிறார்? இவர் தான் சொன்னார். எப்பொருள் ஐயோ ஆமாம், எப்பொருள் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்கிறார். அறிவா? அறிவா எனக்கு புரியல. நீ சொல்ல வழக்கம். என்ன வேணா யார் வேணா என்ன வேணா சொல்லலாம். அது உண்மையான கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டியா? அப்படியே திடீர்னு ஒரு சீனருக்குள்ளேருந்து வேற ஒரு உலகத்துக்குள்ளே வந்த மாதிரி இல்லை. மேலே ஒரு திடீர்னு அது இந்த அளவுக்கு இருக்கும்னு நினச்சி போகலாம். அந்த அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு பாதை மாதிரி போவோம். அது வரைக்கும் போவோம். அப்படி தான் நினச்சேன். அப்படி இவ்வளோ அகலமாக ஸ்பேஸஸாக கட்டி வச்சுருப்பாங்க. ஃபுல்லாகவே மொட்டை மாடி ஆக்கி வச்சுருக்காங்க. அதில் தவிர பக்கத்தில் வந்துட்டோம். பட் உள்ளே யாரையும் உட்காந்துன்னு இடத்துல தேரில். நம்ம திருவள்ளூர்ப்பா. ஆமாம் அகத்தியருக்கு தெரியுது. அகத்தியூர் லைட்டாக முடிய தின்னு பேர் இருட்டாக வேறு இருக்குதா? அதனால எனக்கு தெரியல. நம்ம திருவள்ளூர் நமக்கு என்னன்னா ஏன் தலை வெறும் வள்ளூர் கோட்டைன்னு வச்சுட்டாங்க.
திருவள்ளூர்ல ஆனாலும் வள்ளூர் கோட்டம். அது ஏன் ஷார்ட்டாக வச்சுட்டானு கேட்குறேன். திருவள்ளூர்னே வச்சுருக்கலாம்ல, ஏன் அது திருவை காணான்னு கேட்குறேன். பக்காவாக இருக்குது. திருவள்ளூர் கொஞ்சம் எங்கே இருக்க மாதிரி இருக்குது. ஸ்மூத்தாக ஷைனிங்காக பண்ணியிருக்காங்க. அப்படி போயிட்டு வரும். நம்ம போய் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் வரும். ரோஸ் கலரு, பச்சை கலரு, க்ரீன், ப்ளூ கலரு, ரெட்டா சரியான போடுறா பாய். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வள்ளூர் கோட்டத்தில் இருக்க என்ன தலை இது இடம்? வள்ளூர் கோட்டம் தான். வள்ளூர் கோட்டத்தில் இருக்கிற வள்ளூர் கோட்டத்துக்கு இருக்கும். வள்ளூர் கோட்டத்தில் இருக்கிறல்ல வள்ளூர் கோட்டம் தான். ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இது லைட் செட்டிங் நம்மளும் இதேமாதிரி ஸ்டூடியோ போட்டுருவோம், ரெடி பண்ணுறோம் இதே ஃபார்மேட்டில். நல்லா இதில். ஆமாம், எதுக்கு வள்ளூர் கோட்டம்னு பேர் இருந்துச்சுன்னா திருவள்ளூர் இங்கே அட்டி விடுங்க 1330 குரல் எழுதினாரு. இங்கே தானே அது அச்சு விடு நாம சொல்லுவோம். அப்புறம் தெரியல, உண்மையாக பொய்யான்னு கூட எனக்கு தெரியல. தெரிஞ்ச 133 அதிகாரம் 1330 குரல். சரியா, நோட் பண்ணிக்கோ. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபைனலாக எதிர்பார்த்த அந்த லைட் செட்டிங் போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோ பாருங்கள், வள்ளூர் கோட்டம் நைட் டைமில் இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது காலையில் வந்து 9 மணிக்கு ஓப்பன் பண்ணி நைட்டு 7:30 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க. 6 மணி 6:30க்கெலாம் வந்து லைட் செட்டிங் போட்டுருவாங்க. நீங்கள் 7 மணி வரைக்கும் 7:30 மணி வரைக்கும் உட்காந்து இந்த லைட் செட்டிங்லாம் பார்க்கலாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு 4 மணி போல் வாங்க, கரெக்டாக இருக்கும், பக்காவாக இருக்கும். அப்படியே பகலோடையும் பார்த்த மாதிரி இருக்கும், இரவோடையும் பார்த்த மாதிரி இருக்கும். இதில் முக்கியமான ஒரு விஷயங்க, இதுக்கு டிக்கெட் 50 ரூபா வாங்கினா கூட ஒருத்தர் தான் நான் சொல்லுவேன். டிக்கெட் எல்லாத்தையும் வீடியோ போட்டால டிக்கெட் வாங்கிடுவாங்க. ஆனால் டிக்கெட் வாங்காத வரைக்கும் இதோட மவுஸு பவர் எல்லாமே இருக்கும். டிக்கெட் வாங்கி அதுக்கு எதுவுமே மெயின்டைன் பண்ணனா பெரிய விஷயம். மெயின்டைன் பண்ணலாம். எனக்கு எல்லாமே இங்கே தான் ப்ளோயிங். அப்படியே பார்த்துன்னு வரேன், இந்த அளவுக்கா அப்படிங்கிற மாரி அகலமாக அந்த ஸ்பேசஸ் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல வசந்துட்டாங்க. சரி, ஓகேங்க, நம்ம இந்த லைட் செட்டிங்கை ரசிச்சுட்டு இதோட இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன். உங்கள் வீடியோ ஆமாம், உங்கள் வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க. அவங்களுக்கு இது அவங்க வீடியோ தான். ஆதரவு உங்களுக்கு மிக மிக தேவைப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதான் தரங்க சொல்லிட்டால. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மீண்டும் தொடரும் எங்களோட பயணம். மைண்ட் ப்ளோயிங். வேற மாதிரி பக்காவாக பண்ணியிருக்கானுங்க. அந்த டீட்டெயில் எந்த அளவுக்கு இருக்குது பார்த்தியா? பக்காவான டீட்டெயிலிங் தலை. இது தியேட்டரில் உட்காந்து பார்க்குற மாதிரியே இருக்குது. அது கல் தானாங்கிறதே தெரியல பாரான். ஃபுல்லாக 3D எஃபெக்ட் தான். போடு ஆதி காலத்துக்கு. நாகரீகம் எனும் குடிலில் ஏறி வசிக்கத் தொடங்கும் முன் ஒலிகள் அரை கூபல்களாய் வடிவம் பெற துவங்கிய காலம் தொட்டு கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த மொழி நம் அன்னை தமிழ் மொழி. காலமெல்லாம் கடந்து நிற்கும் நம் தமிழ் மொழி உலகில் மிக பழமையான மொழி என்று கருதப்படுகிறது. மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக திகழ்ந்து தமிழரின் வரலாறு, வாழ்வியல், அறம், மாண்பு மற்றும் கலாச்சாரத்தின் அடையாளமாக விளிர்ந்து வரும் அன்னை தமிழ் மொழியின் தொன்மையை அதன் பண்பாடு, இலக்கியம், சிற்பக்கலை, ஓவியக்கலை, கட்டிடக்கலை மற்றும் கல்வெட்டுகளில் காண முடிகிறது. 3 பிரிவுகள்:
133 அதிகாரங்கள், மொத்தம் 1330 குறள்களில் இப்பாரினை அளந்து இவ்வுலகிற்கு இன்றியமையாத பொதுமறையை இயற்றித் தந்த தமிழ் தாயின் தலைமகன், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்த தெய்வ புலவர் திருமகனார் திருவள்ளுவர். ஐயன் வள்ளுவனின் பிறந்த வருடம் தமிழக அரசால் கிமு 31 என்று வழங்கப்படுகின்றது. சென்னையின் மயிலாப்பூரில் வாழ்ந்ததாக கருதப்படும் இவர் காவிரி பாக்கத்தை ஒட்டி வாழ்ந்து வந்த மார்க்செயின் என்பவரது மகள் வாசுகியை மணமுடித்தார் என்றும் கூறப்படுகின்றது. தன்னை பற்றிய குறிப்புகள் மிக குறைவாகவே கிடைக்கப் பெற்றுள்ள போதிலும் தன் சொற்களால் தமிழ் கடத்தி சாதி மத வேதங்களை களைந்து மனிதத்தை உயர்த்தி பிடித்தவர் வள்ளுவர் திருமகனார். சுமார் 2000 ஆண்டுகள் பழமையான சங்க இலக்கியத்தில் 11 கணக்கு நூல்களில் ஒன்றான திருக்குறளை தமிழ் மொழியின் தலை சிறந்த நீதி நூல்களில் ஒன்றென கூறலாம். 1.5 அடியில் 7 சொற்களில் மட்டுமே கொண்டு எழுதப்பட்டு ரத்தின சுருக்கமாக அதே நேரத்தில் மிக ஆழமான கருத்துக்களை வெளிப்படுத்தும் நூலாக மிகச்சிறிய வார்த்தைகளில் மிகப்பெரிய தத்துவங்களை அடக்கியுள்ள நூலாக இருக்கும் திருக்குறள் இன்றும் அது வகுத்தளிக்கும் நெறிமுறைகளுக்காகவும் அது வழங்கக்கூடிய பகுத்தறிவிற்காகவும் தமிழர்கள் மட்டுமல்லாது பல்வேறு மக்களாலும் விரும்பி போற்றப்படுகிறது. அறம், பொருள், இன்பம் என்று 3 பிரிவுகளாக அமைய பெற்றுள்ள திருக்குறளில் முதல் பகுதியான அறம் எனும் பிரிவில் மனித ஒழுக்கத்திற்கு அடிப்படையான மெய்யியல் மற்றும் தத்துவார்த்த கோட்பாடுகள் நிறைந்துள்ளன. உதாரணத்திற்கு, காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப் பெரிது எனும் குறள் ஒருவர் செய்யும் உதவி மிகச் சிறியதாக இருந்தாலும் அதை தக்க காலத்தில் செய்தால் அது இவ்வுலகை விட பெரியது என்று கூறுவதன் மூலம் நட்பின் மேன்மையை, உதவி செய்வதன் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைக்கிறது. அடுத்த பிரிவான பொருட்பாலில் வாழ்வுக்கு தேவையான பொருளீட்டுதல், சுய மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கான குறள்கள் இடம்பெற்றுள்ளன. உதாரணத்திற்கு, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக எனும் குறளில் கல்வியின் முக்கியத்துவம், கல்லாமையின் தீங்கு, பொருள் கூர்ந்து கற்றல், அதன் பின் அறவழி நடத்தல் போன்ற எக்காலத்திற்கும் பயன் பெறும் கூறுகள் இடம்பெற்றுள்ளன. 3ஆம் பிரிவான இன்பத்து பாலில் இல் வாழ்க்கைக்கு தேவையான அகக்கூறுகள் இடம்பெற்றுள்ளன. உதாரணத்திற்கு, உடம்பொடு உயிரிடை எண்ணமற்றன, மடந்தையொடு எண்ணிடை நட்பு எனும் குறள் உடலும் உயிரும் பிரியாமல் ஒன்றாக இருப்பது போல இல்லற வாழ்க்கையில் இருப்போர் ஒன்றாக இருத்தல் வேண்டும் என்ற பொருளுடன் காதலின் சிறப்பையும் இல்வாழ்வின் மேன்மையையும் உணர்த்துகிறது. ஏறத்தாழ 60க்கும் மேலான உலகின் பல்வேறு மொழிகளுக்கு மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறள் உலகெங்கும் அதிக அளவில் மொழிபெயர்க்கப்பட்ட சமயம் சாரா நூல்களில் ஒன்றாக திகழ்கிறது. திருக்குறளின் இலக்கிய வடிவமும் பொருளடக்கமும் அதன் செம்மொழி தன்மையை வெளிப்படுத்துவதுடன் உலக இலக்கியத்தின் ஒரு மாபெரும் ஆவணமாகவும் விளங்கி தமிழின் தொன்மையையும் தமிழர்களின் பெருமையையும் இப்புவியெல்லாம் கொண்டு சேர்த்துள்ளது.
வள்ளுவருக்கும் அவருடைய குரலுக்கும் பெருமை சேர்க்கும் வண்ணம் அன்றைய தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் திருக்குறளுக்கு உரை எழுதியது மட்டுமல்லாமல் பேருந்துகளில் திருக்குறள், பள்ளிப்பாடங்களில் திருக்குறள், திருக்குறள் கவியரங்கம், திருக்குறள் ஆய்வு என எளிய மனிதருக்கும் வள்ளுவரை கொண்டு சேர்த்தார். அவரது புகழை நிலைநாட்டும் விதமாக 1975 தொடங்கி பல இன்னல்களுக்கு பின்னர் 2000ஆம் ஆண்டு குமரி முனையில் 133 அடி உயரமுள்ள திருவள்ளுவர் கற்சிலையை திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து குமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலையின் வெள்ளி விழாவை முன்னிட்டு விவேகானந்தர் பாறை, வள்ளுவர் சிலை இவ்விரண்டையும் இணைக்கும் விதம் சுமார் 250 அடி நீளமுள்ள கண்ணாடி பாலம் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் திறக்கப்பட்டது. இந்தியாவின் முதல் கடல் மேல் கட்டப்பட்ட கண்ணாடி பாலம் இது என்பது வள்ளுவருக்கு மற்றொரு மணிமுடி. திருக்குறளை கொண்டாடும் பல முன்னெடுப்புகளில் முக்கியமான ஒன்று திருவள்ளுவரின் முக்கியமான நினைவு சின்னங்களில் ஒன்றான சென்னை நுங்கம்பாக்கத்தில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களது நேரடி கண்காணிப்பில் 5 ஏக்கர் பரப்பளவில் தோரணவாயில், அரங்க மண்டபம், கருங்கல் தேர், தேர் கோபுரம் என மிக விமர்சையாக வள்ளுவர் கூட்டம் 1976ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது. தமிழர்களின் பாரம்பரிய கட்டிடக்கலைகளின் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ள வள்ளுவர் கூட்டம் வள்ளுவருக்கு புகழ் சேர்க்கும் இடமாகவும், தமிழ் மொழி சார்ந்த பல பண்பாட்டு நிகழ்வுகள் நடைபெறும் இடமாகவும் திகழ்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கோ என்றில்லாமல் யாதும் ஊரே என எல்லா நாட்டவருக்கும் ஆகச் சிறந்த அறநூலாக விளங்கும் சமத்துவ நூலா திருக்குறள் கரைகள் தாண்டி கண்டங்கள் கடந்து மனிதர்களின் இருள் சூழ்ந்த இடங்களில் ஒளி வீசி அறவழியை காட்டுகிறது. தமிழர்களின் பெருமையை பாரினில் உயர்த்தி பிடித்திருக்கும் திருக்குறள் வள்ளுவர் நம் தமிழ் அன்னைக்கு சூட்டியிருக்கும் மாட்சிக்குரிய மணிமகுடம்.